இப்பொழுது இந்த துதி ஆராதனையை நம்முடைய பேராலய பெண்கள் பொறுப்பேற்று நடத்துவார்கள். முதியவர் ஒருவருக்கு இருதய ஆப்ரேஷன் நடந்துச்சு. ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சுது, வீட்டுக்கு புறப்படுறாரு. அப்போ அவருக்கு அந்த மெடிக்கல் பில்லு எல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்தோன்னே அந்த முதியவர் கண்களில் இருந்து கண்ணீராக வந்துச்சு. அதோட அமௌண்ட்டை பார்த்தாக்கி 8 லட்சம் இருந்துச்சு. உடனே பயங்கரமாக அழுதார். அங்கே உள்ள ஸ்டாஃப் டாக்டர்ஸ் எல்லாரும், ஐயா இந்த வயதான காலத்தில் நீங்கள் நினச்சக்கூடாது, அழக்கூடாது, அமௌண்ட்டு ஜாஸ்தியாக இருந்தால் நாங்கள் குறைச்சி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அந்த முதியவர் சொன்னாராம், இல்லை 8 லட்சம் இல்லை, அதுக்கு மேலே என்ன செய்யும், என்னால் கொடுக்க முடியும். நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை என்ன செஞ்சார், பாதுகாத்தார். நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆப்ரேஷன் செய்கிறதுக்காக, அந்த என்னுடைய இருதயத்தை நிறுத்தி வைப்பதற்காக 8 லட்சம் போட்டிருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் இம்மட்டுமா என்ன செஞ்சுருக்காரு, ஒரு பழுதும் எல்லாமே என்ன செய்வார், பாதுகாத்தார். அதை நினச்சி தான் என்ன செய்யுது, எனக்கு கண்ணீராக வருதுன்னு சொன்னாராம். அதே மாதிரி ஆண்டவர் நம்மளுக்கும் கூட நிறைய கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நம்முடைய போக்குவரத்தில் ஆண்டவர் கூடவே இருந்திருக்கிறார். நம்முடைய செய்த செயல்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை, யோபியின் குடும்பத்தை வேலையடைத்து பாதுகாத்து கொண்டது போல ஆண்டவர் நினைச்சார், நம்மளை வேலையடைத்து பாதுகாத்து கொள்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக நாம் முதலாவது பாடலை நாம் பாட இருக்கிறோம். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள், பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள், ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அந்த முதியவர் மாத்திரமல்ல, நாமும் கூட ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல கைத்தாளங்களை கொடுத்திருக்கிறார். தம்புரோடும் வீணையோடும் எக்காலமும் கைத்தாளத்தோடு நாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றியுணர்வோடு ஆண்டவர் கிருபையாக தந்த இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடுவோம். செயல்களெல்லாம்
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா குறைகளையும் ஆண்டவர் நிறைவாக மாற்றுவார். அல்லேலூயா. எல்லாரும் வாயில்களை திறந்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சாதாரண ஒரு மனிதனுக்கு, ஒரு உலக பிரகாரமான ஒரு மனிதன் நம்மளுக்கு உதவி செய்தா அவன்கிட்ட போய் எத்தனை முறை நன்றி சொல்லுவான். ஆனால் தேவாதி தேவன் அனுதினமும் நம்மளுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் உணவு, உடை, இருப்பிடம், நல்ல பாதுகாப்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதனால் மனதார ஆண்டவருக்கு என்ன நம்முடைய கரங்களை தட்டி பாடுவோம். யாரும் சும்மா இருக்க வேண்டாம், கரங்களை தட்டி பாடுவோம். நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த இடத்துல இந்த பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளும் ஆண்டவர் நிறைவாக மாற்றுவார். வாதைகள் எல்லாம் மறைந்து போக ஆண்டவர் கிருபை செய்வார். காரியங்கள் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும், வனாந்திரமே நம்முடைய வழியாக வந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி நம்மளுக்கு அதிசயங்களை செய்வார். வல்லவரின் கரம் என்ன செய்ய நம்ம நடத்தும். பாதையெல்லாம் நெய்யாய் பொழிவேன், இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்தவுடன் அந்த ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கார். அந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாக பற்றி கொண்ட ஆண்டவரே என்னை அதிசயங்களை காண செய்யும், என்னை அற்புதங்களை காண செய்யும் என்று மனதார ஆண்டவரை போற்றி பாடுவோமா. இரண்டாவது பாடல். அதிசயம்
குழந்தை பருவம், வாலிப பருவம். இப்பொழுது நாம் எந்த பருவத்தில் இருக்கின்றோமோ அதுவரை ஆண்டவர் நம்மளுக்கு துணையாக இருந்த ஆண்டவர் நம்மளுக்கு பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல, பெரும் தீமைகளெல்லாம் நம்மிடம் வரும்போது அது அகன்றோட ஆண்டவர் கிருபை செய்தார். பொல்லாத அந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாயையான கிரியைகள் எல்லாம் நம்மை விட்டு மறைந்தோடு ஆண்டவர் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தை படைத்து ஆண்டவர் எல்லா உரிமைகளையும் கொடுத்து அனுபவிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவரே, நீர்தான் உம்முடைய நாமம் தழைத்தோங்க நான் பாடுவேன். வேறு எந்த உணவுகளாலும் நம்மளுக்கு பலன் வராது. ஆண்டவரை போற்றுவதன் மூலமாக தான் நம்மளுக்கு பலன் வரும். ஆண்டவரே, நீர்தான் என் பலன் என்று சொல்லி பாடுவோமா? பாடல் 3வது பாடல். Yes,
மைக்கேல் ஜாக்சன் ஒரு நல்ல ஒரு நடன கலைஞர். பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொள்வதில் அவரை மிஞ்ச ஆளே கிடையாது. அவருடைய குறிக்கோள் என்னன்னாக்கி 150 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோளாக இருந்துச்சு. அவர் தலை முதல் பாதம் வரை அந்த எந்த பழுதும் வராமல் இருக்கிறதுக்காண்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காண்டி 15 மருத்துவ நிபுணர்களை நியமித்திருந்தார். உள் உறுப்புகள் ஏதாவது பழுதுபட்டால் டொனேஷன் கொடுப்பதற்காக உறுப்பு தானம் செய்கின்ற நபர்களை நியமித்திருந்தார். அது மாத்திரமில்லை, அவர் உண்ணக்கூடிய உணவு, குடிக்கக்கூடிய எந்த பொருளானாலும் அது லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ண பிறகு தான் அவர் அதை நினச்சிவார், எடுத்துக்கிடுவார். அவருடைய படுக்கை அறை எப்படி இருக்குன்னாக்கி ஆக்சிஜன் அளவு சீராக இருக்குதா அப்படி செக் பண்ணக்கூடிய அளவில் அவருடைய படுக்கை அறை அமைக்கப்பட்டிருக்கும். இந்த அளவு உயிருக்கு பயந்து 150 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு எல்லா முயற்சிகளையும் அவர் வசதியாக இருப்பதால் அவர் எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டார். ஆனால் அவருடைய இருதயம் அவரது 50வது வயதில் நிறுத்திவிட்டது. உலக பிரகாரமாக எவ்வளவோ முயற்சிகளை எடுத்தார், எவ்வளவோ பணத்தை செலவழித்தார். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம என்ன நினச்ச முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லா காரியங்களிலும் நம்மளுக்கு என்ன செய்யணும், ஆண்டவருடைய கிருபை இருக்கணும். வாலிய நண்பர்கள் 2 பேர் இருந்தாங்க. 2 பேருமே ஒரே கிளாஸில் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் வெவ்வேறு காலேஜில் படித்து பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு நாள் பஸ்ஸில் 2 நண்பர்களோட அம்மாவும் பஸ்ஸில் இருந்தாங்க. அப்போது அவங்க பேசிக்கிட்டாங்களாம். நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் நானும் சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னாங்களாம். இன்னொரு அம்மாட்ட நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா, ஏன் நானும் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னா. அப்போ நீங்கள் என்ன காரணத்துக்காக போகிறீங்க அப்படின்னாக்கி, நான் என்னுடைய பையன் நான் சும்மா ஜெயிலுக்கு போகல, என் பையன் என்ன செய்தான் அங்கே ஜெயிலராக இருக்கான், அங்கே சூப்பரண்டாக என்ன செய்தான் இருக்கான், அதனால் அவனை பார்க்க போகிறேன்னு சொன்னாங்க. இன்னொரு அம்மா ரொம்ப கவலையோட கண்ணீரோடு சொன்னாங்க, என் மகன் என்ன செஞ்சான், ஒரு ஆளை கொலை பண்ணது நிமித்தமாக என்ன செஞ்சான், அவன் சிறைச்சாலை இருக்கான்னு சொன்னான். 2 பேரும் படித்தது ஒரே பள்ளி தான், ஒன்று போல தான் படித்தாங்க. ஆனாலும் ஆண்டோட கிருபை நிமித்தமாக, கிருபினால அவன் ஜெயிலரானா, இன்னொருத்த நினச்சி தான் குற்றவாளியானா. அதனால் நம்ம நினச்சோம் நம்முடைய பலத்தினாலோ நம்மளுக்கு இருக்கின்ற பதவியினாலோ பட்டத்தினாலோ நம்ம நினச்சி தான் நம்ம நினைத்த காரியத்தை முடிக்க முடியும்னு நினச்சி யாராலும் நினச்ச முடியாது, சொல்ல முடியாது. ஆண்டோருடைய கிருபை இருந்தால் மாத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும். சத்துரு ஒரு சேனையாக நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்தாலும், சோதனைகள் அக்னியாய் பட்சிக்க வந்தாலும், கஷ்டங்கள் காரிருள் போல வந்தாலும், நிந்தனைகள் வெள்ளை போல வந்தாலும் நாம் மடிந்திடாமல் கர்த்தர் பாதிக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரியது, தேவ கிருபை என்றும் உள்ளது. நாம் இணைந்து பாடுமா? கரங்களை தட்டி நாம் பாடுவோம். இதுதான் கடைசி பாடல். நன்றியுணர்வோடு ஆண்டவரை ஆராதித்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா
அன்புக்குரியவர்களே, இது துதி ஆராதனை. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து துதித்து அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிக்கின்ற ஒரு நேரம். அம்மாமார் அழகா பாடினாங்க, அவர்களோடு இணைந்து நாமும் பாடினோம். இனி ஒரு சில நிமிடங்கள் நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லது, அவர் கிருபை என்று உள்ளது. முன்னாடி செங்கடல், பின்பதாக பார்வோன் சேனை. எங்கு செல்வதென்று வழி தெரியாமல் நின்ற இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அற்புதம் செய்து வழிநடத்தினார். ஆண்டவரால் எல்லாம் கூடும், தெய்வத்தால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சந்நிதியில் வந்திருக்கின்ற நாம் நினைக்கலாம், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் கூடுமா? கூடும், நிச்சயம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனை வேளையிலே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரித்து உமக்கு துதிகளை ஏறெடுப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதித்து அனுப்பும் என்று சொல்லி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் அனைவரும் சேர்ந்து கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு நாம் பாடுவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே என்கிற பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா, எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென் சொல்லுவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் இல்லாதது ஒன்றுமில்லை. ஆமென். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கிறீரே. ஆமென். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. ஆமென். சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. ஆமென். கூடுமே, எல்லாருக்கும் தடி. கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஆமென் ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. ஆமென். கூடுமே, எல்லாம் சேர்ந்து கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவோம். மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் மறுபடி வருவீரையா,
உருமாற்றம் தருவீரையா. ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாம சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாம சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினார் பேய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால் எல்லாம் கூடு. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது எல்லாம் சேர்ந்து சொல்வோம். கூடுமே எல்லாம் கூடுமே, கூடாது எல்லாம் கூடு. கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. வனாந்தர பாதையிலே ஜனங்களை நடத்தினாயா. வனாந்தர பாதையிலே ஜனங்களை நடத்தினியே. கற்பாறை கண்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே. கற்பாறை கண்மலையை நீரூற்றாய் மாற்றினீரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென் சொல்லுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஒன்றுமில்லை. எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கர்த்தாவே, நீர் எனக்கு தந்த சுகத்துக்காய் தோத்திரம், நீ தந்த பலனுக்காய் தோத்திரம், நீ தந்த நல்ல பாதுகாப்புக்காய் தோத்திரம், என்னை நீ தாங்கி வழிநடத்துகின்றீரே அதற்காய் தோத்திரம். மனிதனுக்கு நன்றி சொல்லவில்லை, மனிதனுக்கு நன்றி சொல்லவில்லை. உங்களையும் என்னையும் படைத்து பாதுகாத்து வருகின்ற ஒப்பற்ற தெய்வத்துக்கு நன்றி சொல்கிறோம். ஒத்தாசை தரும் ஒப்பற்ற தெய்வம் நம்முடைய தெய்வம். நித்தம் நம்மை பாதுகாக்கின்ற தெய்வம், நித்திரையின்றி பாதுகாக்கின்ற தெய்வம், நிழலாயிருந்து பாதுகாக்கின்ற தெய்வம். அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்கிறோம். ஒப்பற்ற உன்னத தெய்வம், ஒத்தாசை தரும் உன்னத தெய்வம், அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்கின்றோம். மகிமை நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர், சகலமும் செய்ய வல்லவர், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உடையவர். உங்களுக்கு அற்புதம் செய்வார், இப்பொழுதே செய்வார். வாழ்க்கையின் பிரச்சனைகளை மாற்றி, வாழ்க்கையின் துன்பங்களை மாற்றி, வாழ்க்கையின் நோய்களை மாற்றி அற்புதம் செய்கின்ற தெய்வம் நம் நடுவில் இருக்கிறார். 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே எங்கே கூடி வருவீர்களோ அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நன்றியோடு நன்றியோடு பாடுங்கள், நன்றியோடு துதியுங்கள். சீலாவும் பவுலும் சிறைச்சாலையில் துதித்தார்கள். கட்டுகள் அவிழ்ந்தது, கட்டுகள் அவிழ்ந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த கால வேளையிலே அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த கால வேளையிலே மாபெரும் மாற்றத்தை கொண்டு வருவார். கவலையோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், பாரத்தோடு வந்திருக்கலாம். சகலத்தையும் செய்ய வல்லவர். எல்லா தீமைகளையும் நம்மை விட்டு அகற்றி நன்மைகளை தருகிற தெய்வம், ஒத்தாசை தரும் ஒப்பற்ற தெய்வம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை வந்தது, எத்தனை பொல்லாப்புகள் வந்தது, ஒன்றும் அணுகவில்லை, ஒன்றும் அணுகவில்லை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, கர்த்தாவே உடைய அன்பு எத்தனை பெரியது, எத்தனை பெரியது. நேற்றைய துயரமல்ல
இன்று மறைந்ததையா நேற்றைய துயரமெல்லாம், இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா நிரந்தரமானதையா. சொல்லுவோமா? நிம்மதி பிறந்ததையா நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றிடடி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனை உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. நாதனை உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. சொல்லுவோம். கோடி கோடி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி நன்றி பலி. அவரே உமக்குத்தான் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை பார்த்து, கர்த்தாவே உடைய அன்பு எத்தனை பெரியது, உங்க அன்பு எத்தனை பெரியது. உங்க அன்புக்கு எல்லையே இல்லை. வேதனையின் பள்ளத்தாக்கில் கடந்து சென்ற பொழுது, உபத்திரவத்தின் குகையில் கடந்து சென்ற பொழுது, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கடந்து போன பொழுது, வியாதியின் சூழ்நிலைகளை சந்தித்த பொழுது, என்ன செய்வேன் என்று தவித்த பொழுது, மனம் பதறாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உன் தேவன், உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றினீரே. ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றினீரே. ஒரு தகப்பன் தூக்கி சுமப்பது போல எங்களை சுமந்தீரே கர்த்தாவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவாமே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே,
சொல்லுவோம். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தேற்றுவதுவோ என் நேசர் தேற்றுவா. ஒரு தேற்று. ஆம், கர்த்தர் நம்மை தேற்றுகிறது. என் நேசர் வா, கரம் பிடித்து நடத்துவா. நம்மை கர்த்தர் நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். மனிதர் நடத்த மாட்டான், கர்த்தர் நடத்துவார். நடத்துவா கண்மலை நிறுத்துவா. ஒரு நன்றி ஆண்டவரே. என் நேசர் தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது என் நேசர் தேற்றுவா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. சொல்லுவோமா? ஒரு போதும் கைவிடாம, ஒரு நாளும் ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. உங்களுக்காக, எனக்காக இயேசு மரித்தார், நமக்காக உயிர்த்தார். என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்று அதுபோ என் நேசர் தேற்றுவா. பாரத்தோடு இருக்கிறேன் என் அன்பு சகோதரனே, கவலையோடு இருக்கின்ற என் தாயே, என் தந்தையே, உங்கள் கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் கவலைகளை கர்த்தர் மாற்றுவார். நேற்று மாறாத கர்த்தர் இன்றைக்கு மாறாதவர், நாளைக்கு மாறாதவர். உங்கள் கவலைகளை எல்லாம் மாற்றுகின்றவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் சொன்னார், 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடி வருவீர்களோ அங்கே நான் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். நம் நடுவில் தெய்வம் இருக்கிறார். ஒத்தாசை தருகின்ற ஒப்பற்ற தெய்வம், நன்மை செய்கின்ற தெய்வம், நல்லவர். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். ஆம் பிதாவே, இந்த நல்ல நன்றி ஜெப நேரத்துக்காய் தோத்திரம். கர்த்தாவே, எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளை நீர் வழிநடத்தி ஆசீர்வதித்து வருகிறீர். உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளை ஏறெடுக்கிறோம். நீர் ஒருவரை துதிக்கு பாத்திரர், துதிக்கு நீர் ஒருவரை பாத்திரர். உமக்கு நன்றி சொல்கின்றோம். ஜீவன் சுகபலன் தந்து எங்களை பாதுகாத்தீர், தோத்திரம். இந்த துதி ஆராதனையில் எங்களை அழைத்து வந்தீர், தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் எங்களது மறு பிரதிஷ்டை பண்டிகை 25வது அசன பண்டிகை நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம். எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறேன்.
கர்த்தாவே, உடைய அன்பு எத்தனை பெரியது, உடைய அன்பு எத்தனை பெரியது. உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி சொல்கின்றோம். மீட்பரே சுவி நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருடைய ஆலயத்திலே நாம் கூடி வந்து கர்த்தரை ஆராதிப்பது கர்த்தர் நமக்கு தந்த மாபெரும் பாக்கியம், மாபெரும் பாக்கியம். இந்த காலை வேளையிலே நம்முடைய திருவசனத்தினுடைய வேத பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். நாம் சேர்ந்தே வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பலனுண்டு. ஹல்லேலூயா. பலனுண்டு. எல்லாவற்றையும் செய்வதற்கு பலனுண்டு. பிலிப்பியர் கடிதத்தில் 4 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த கடிதத்தை அப்படியே படிக்க போகிறோம், சரிதானா? இந்த கடிதத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பிலிப்பு திருச்சபை எப்போ உருவானது என்று சொன்னால், அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே 11வது வசனத்திலிருந்து நாம் படித்தோம் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 13வது வசனத்திலே பவுல் அடிகளார் 3 மிஷனரி பயணங்களை மேற்கொண்டார். 2வது மிஷனரி பயணத்திலே அவர் இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு வருகிறார். பவுல் அடிகளார் 3 மிஷனரி பயணங்களை மேற்கொண்டார். 2வது மிஷனரி பயணத்திலே அவர் இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு வருகிறார். அதற்கு பிறகு 3வது பயணத்திலும் அவர் வந்து விட்டு செல்லுவார். இந்த 2வது பயணத்தின் போது அங்கே யூத ஜனங்கள் ஓய்வு நாளிலே கூடி இருந்து ஜெபிப்பது வழக்கம். அப்படி கூடி ஜெபிக்கின்ற அந்த இடத்துக்கு பவுலும் போகின்றார். பவுல் போய் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து அங்கே பேசுகின்றார். இயேசுவை குறித்து அந்த ஜனங்கள் நடுவிலே அவர் பேசுகிறார். சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 13வது வசனம் வாசிப்போம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். வாசிங்க. அப்பொழுது தியத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விரிக்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பிலிப்பு பட்டணத்திற்கு பவுல் தன்னுடைய 2வது சுவிசேஷ பிரயாணத்தின் போது வந்தபொழுது ஆற்றின் அருகே உட்கார்ந்து ஜெபித்த மக்களுக்கு இயேசுவின் அன்பை சொன்ன பொழுது அங்கே இருந்த லீதியாளுடைய உள்ளத்தை கர்த்தர் திறந்தார். அந்த மாதம் பிலிப்பு பட்டணத்தின் முதல் விசுவாசி. அடுத்து அந்த திருச்சபையில் இன்னொரு விசுவாசி சேருகிறார். யார் தெரியுதா? அதே பகுதியில் நீங்கள் வாசித்தீங்கன்னா பவுலையும் சீலாவையும் அடித்து சிறையில் கொண்டு வைத்து விடுவார்கள். அந்த சிறைச்சாலைக்காரன் அங்கே இயேசுவை அறிந்து கொண்டார். பாருங்கள்,
அங்கே 30, 31, 32 வசனங்களை வாசியுங்கள். அவர்களை வெளியே அழைத்து வந்து அந்த சிறைச்சாலைக்காரன் கேட்கிறான், ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அந்த குடும்பத்தார் அங்கே திருச்சபையில் சேர்க்கப்பட்டார்கள். இந்த பிலிப்பு திருச்சபைக்குத்தான் இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். இந்த கடிதத்தை அவர் எங்கே எழுதுகிறார் என்று சொன்னால், சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறார். சிறைச்சாலையில் இருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறார். இந்த கடிதத்திற்கு இன்னும் ஒரு பெயர் மனமகிழ்ச்சியின் கடிதம். என்ன பேர்? மனமகிழ்ச்சியின் கடிதம். இந்த கடிதத்தை அவர் எழுதுவதற்கான காரணம், ஒரு 5 காரணம் இருக்கிறது. முதலாவதாக, இந்த பிலிப்பு பட்டணத்து மக்கள் பவுலுடைய ஊழியத்திற்கு மற்றும் விசுவாசிகளுக்கு அவர்கள் உதவி செய்தார்கள். நீங்கள் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த மக்கதோனியா சபைகளுக்கு இங்கே பிலிப்பு பட்டணத்து மக்கள், கொரிந்து சபையை குறித்து பவுல் இந்த மக்கதோனியா பட்டணத்து மக்களை குறித்து சொல்லுவார். எளியவர்களுக்கு, ஏழை மக்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஊழியர்களுக்கு இந்த பிலிப்பு பட்டணத்து மக்கள் உதவி செய்தார்கள். அந்த உதவி செய்ததை நினைவு கூர்ந்து நன்றி சொல்லுவதற்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். நீங்கள் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:14-15 பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டீர்கள், ஊழியத்திற்காக கொடுத்தீர்கள், உங்களுக்கு நன்றி என்று சொல்வதற்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். எதற்காக எழுதுகிறார்? நன்றி சொல்லி எழுதுகிறார். இரண்டாவதாக, பிலிப்பியர் 2ஆவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்பாப்ராத்து பவுலோடு ஊழியம் செய்தார். அவருக்கு சுகவீனம் வந்து விட்டது. ஆகவே அவருடைய சுகத்தை பற்றி இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு பவுல் எழுதுகிறார். பிலிப்பியர் 2:25-26 இந்த வசனங்களை பாருங்கள். எப்பாப்ராத்து மிகவும் வியாதிப்பட்டு போய்விட்டார், கர்த்தர் அவனுக்கு இறங்கினார் என்று அவனுடைய சுக செய்தியை இந்த பிலிப்பு பட்டணத்து மக்களுக்கு சொல்லுகிறார். அடுத்து பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படிக்கும் பொழுது 12 முதல் 26 வரைக்கும் படிச்சீங்கன்னா, ரோமாபுரியிலே பவுலுக்கு அநேக பிரச்சனைகள் இருந்தது. ஆகவே ரோமாபுரியில் இருந்த பிரச்சனைகளை கர்த்தர் உதவி செய்தார் என்பதை சொல்லுவதற்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். அவர் இந்த கடிதத்தை எழுதுவதற்கான காரியம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்கள், 4ஆவது அதிகாரம் 1-2 வசனங்கள் திருச்சபைக்குள் இருந்த ஐக்கிய குறைவை அவர் பூர்த்தி செய்வதற்கு, ஐக்கிய குறைவை மக்கள் விட்டு கடவுள் பக்கமாக வர வேண்டும் என்பதற்கு ஐக்கியத்திற்காக இந்த கடிதத்தை எழுதுகிறார். கடைசியாக 5ஆவதாக அவர் எழுதுகின்ற காரியம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே பாருங்கள். அங்கே ஃபால்ஸ் டீச்சிங், தவறான கொள்கைகளை உபதேசிக்கின்றவர்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பிலிப்பியர் 3:1-2 வசனங்களில் எழுதுகிறார். 5 காரியங்களுக்காக இந்த கடிதத்தை எழுதுகிறார். எங்கே இருந்து எழுதினார்? சிறைச்சாலையிலிருந்து எழுதினார். இந்த கடிதத்திற்கு என்ன பெயர்? மனமகிழ்ச்சியின் கடிதம். இந்த கடிதத்தை எதற்காக எழுதினார்? பிலிப்பு பட்டணத்து மக்களுக்கு நன்றி சொல்லுவதற்கு, எப்பாப்ராத்துவுக்கு கர்த்தர் கொடுத்த சுகத்தை சொல்லுவதற்கு, ரோமாபுரியிலே தனக்கிருந்த நெருக்கத்தை குறித்து சொல்வதற்கு, ஐக்கியம் குறைந்து போன அந்த திருச்சபையிலே ஐக்கியத்தை மீண்டும் வலுவூட்டுவதற்கு, 5ஆவதாக தவறான கொள்கைகளை போதித்த மக்களிடத்திலிருந்து திருச்சபையை பாதுகாக்க இந்த கடிதத்தை எழுதினார். இந்த கடிதத்திலே
4 அதிகாரம் இருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒவ்வொரு மைய வசனம் இருக்கிறது. முதல் அதிகாரத்தினுடைய மைய வசனம் பாருங்கள், 21வது வசனம். முதல் அதிகாரத்தினுடைய மைய வசனம் 21வது வசனம் வாசிப்போம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு, நான் இந்த தேகத்தோடு இந்த பூமியில இருக்கிறது நல்லதுதான். ஒருவேளை இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கடவுளோடு இருப்பதும் எனக்கு நல்லதுதான். இங்கே இருந்தாலும் நல்லது, அங்கே இருந்தாலும் நல்லது. கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்பதை எப்படி காண்பிக்கிறேன் என்று சொல்கிறார் பாருங்கள். அதற்கு அவர் சொல்லுகின்ற காரியம் 9வது வசனத்தில் சொல்லுவார், கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்பதை பவுல் வெளிக்காட்டுவதற்கு அன்பு நிறைந்த வாழ்வு. ஒருவருக்குள் கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொன்னால் அன்பு இருக்கணும். அன்பின் வாழ்வை குறித்து எழுதுகிறார். எல்லாருக்கும் அன்பு இருக்கிறது. அறிவிலும் உணர்விலும் அன்பு பெருக வேண்டும் என்பதை எழுதுகிறார். 2வது, அங்கே 10வது வசனத்திலே சொல்கிறார், கனி நிறைந்த வாழ்வு வாழ வேண்டும் என்று எழுதுகிறார். 11வது வசனத்தில் நீங்கள் பரிசுத்தமான துப்புரவான வாழ்வு வாழணும், அதுதான் கிறிஸ்து நம்மில் இருப்பதற்கு அடையாளம் என்று எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். முதல் காரியம் முதல் வசனத்தில் முதல் அதிகாரத்தில் சொல்றாரு, கிரைஸ்ட் இஸ் லிவிங் ஆன் மீ. கிரைஸ்ட் இஸ் லிவிங் ஆன் மீ. கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வாழ்வு அன்பின் வாழ்வு, கனி நிறைந்த வாழ்வு, தூய்மையான வாழ்வு. கிறிஸ்து நமக்குள் வாழ்ந்தால் இந்த வாழ்வு நம்மில் வெளிப்படும். 2வது அதிகாரத்தின் மைய பொருள் 5வது வசனம். 2வது அதிகாரத்தின் மைய பகுதி 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அழகா சொல்றார் பாருங்க, கிறிஸ்து எனக்குள் வந்து விட்டார். 2வது அதிகாரத்தில் சொல்றாரு, எனக்குள் வந்த கிறிஸ்து என் சிந்தைக்குள் வந்து விட்டார். அதான் முக்கியம். எனக்குள் வந்த கிறிஸ்து, எனக்குள் வாழ்கின்ற கிறிஸ்து என் சிந்தைக்குள் வந்து விட்டார். அதனால நான் என்ன செய்கிறேன், நான் பிறனுக்கானவைகளை நோக்குவதற்கு, என்னை தாழ்த்துவதற்கு, நான் ஐக்கியத்திலும் அன்பிலும் வளர்ந்து பெருகுவதற்கு அந்த சிந்தை எனக்கு உதவி செய்கிறது. அந்த சிந்தை உதவி செய்கிறது. 2ஆம் அதிகாரம் முதல் வசனம், 2வது வசனம், 3, 4, 5 வசனங்களை பாருங்கள். அழகா சொல்றாரு, என் சிந்தைக்குள் கிறிஸ்து வந்ததினாலே, என் சிந்தைக்குள் இயேசு வந்ததினாலே என்ன நடந்தது, நான் ஐக்கியத்திலும் இசைந்த ஆத்துமாவிலும் ஏக சிந்தையிலும் பிறருக்குரிய காரியங்களிலும் என்னை விட்டு கொடுத்து வாழ்வதற்கு என் சிந்தையை கிறிஸ்து நிரப்புகிறார். என் சிந்தையை கிறிஸ்து நிரப்புகிறார். 3வது அதிகாரம் அதனுடைய மைய வசனமாக சொல்லுகிறார். 7வது வசனம் சொல்லுகிறார், எனக்கு லாபமாயிருந்தவைகள் இவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக விட்டுவிட்டேன். முதல் அதிகாரத்தில் சொல்றாரு, கிறிஸ்து எனக்குள் வந்து விட்டார். 2வது அதிகாரத்தில் சொல்றாரு, கிறிஸ்து என் சிந்தைக்குள் வந்து விட்டார். இப்போ சொல்றாரு, எனக்குள் வந்த கிறிஸ்து, என் சிந்தைக்குள் வந்த கிறிஸ்து என்ன செய்கிறார், எனக்கு லாபமாயிருந்த எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டமாக எண்ணுகிறேன், நஷ்டமாக எண்ணுகிறேன். என்னத்தென்றாராம் பாருங்கள். நீங்க 3, 4, 5 வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் எனக்குள் பெருமை இருந்தது. நான் எபிரேயன், பரிசேயன், நான் எல்லாவற்றிலும் சிறந்தவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், பென்யமீன் கோத்திரத்தான், இஸ்ரவேல் வம்சத்தான். எனக்குள் ஒரு குல பெருமை இருந்தது, எனக்கு கோத்திர பெருமை இருந்தது. ஒரு கல்விமான், ஒரு கல்விமான், கமாலியேலின் பாதத்தின் அருகே கல்வி கற்றவர், சிறந்த கல்விமான். அவர் சொல்றாரு, ஒரு வரலாறு சொல்லுகிறது, அவருடைய சொத்து மதிப்பு முதல் நூற்றாண்டிலே
பல கோடிக்கு பெறும் என்று சொல்கிறார்கள். இன்றைய மதிப்பின்படி அவருடைய முதல் நூற்றாண்டில் அவரிடத்தில் இருந்த சொத்தின் மதிப்பு கோடிக்கு இன்றைக்கு உள்ள கணக்கின்படி ஆகும் என்று சொல்கிறார்கள். ஆனால் சொல்கிறாரு, எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டுவிட்டேன். குப்பையா என்ற என் பெருமை அல்ல, என் பணம் அல்ல, என் படிப்பல்ல, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். எதுக்கு தெரியுமா? ஒன்றை மட்டும் நாடுகிறேன். எதை நாடுகிறேன்? 12வது வசனத்திலே சொல்கிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் தமஸ்கு ரோட்டிலே எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை தொடருவதற்கு ஆசையாய் நான் செல்கிறேன். பின்னானவைகளை மறந்து எனக்கு முன்னாடி இருக்கின்ற நித்திய ராஜ்யத்தின் மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு, நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் முன்னேறி செல்கிறேன். எல்லாவற்றையும் குப்பையாக இணைகிறேன். முதல் அதிகாரத்தில் சொன்னார், கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். 2வது அதிகாரத்தில் சொன்னார், என் சிந்தைக்குள் கிறிஸ்து வந்து விட்டார். 3வது அதிகாரத்தில் சொன்னார், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டேன் அப்படி சொல்கிறார். 4வது அதிகாரத்தில் மைய வசனமாக சொல்லுகிறார். 4வது வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நல்லா யோசித்து பாருங்க. எனக்குள் வாழும் கிறிஸ்து என் சிந்தைக்குள் வரும் கிறிஸ்துக்காக எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். அப்படி நான் எண்ணும் பொழுது கிறிஸ்துவின் மகிழ்ச்சி என் உள்ளத்தில் என்றும் நிலைத்திருக்கிறது, என்றும் நிலைத்திருக்கிறது. இந்த மகிழ்ச்சி நிலைத்திருப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீங்க. 4வது வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் தெரியப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையின் கவலைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். அடுத்து சொல்கிறாரு, அழகாக சொல்கிறாரு 8வது வசனத்தில், நல்லதை சிந்தியுங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், நல்லதை சிந்தியுங்கள். அடுத்து சொல்லுவார் 11, 12 அதிகாரங்களிலே, கற்றுக்கொள்ளுங்கள், மனரம்யமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், போதும் என்கின்ற மனதோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள், உள்ளது போதும் என்று வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளுங்கள். அழகா சொல்றாரு, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், கர்த்தரின் மகிழ்ச்சி உங்களோடு இருக்கும். நல்லதை சிந்தியுங்கள், உங்கள் வாழ்வில் எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும். வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளுங்கள், மனரம்யமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், போதும் என்கின்ற மனதோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள், பிறரோடு ஒப்பிட்டு வாழாதிருங்கள். கடவுள் உங்களுக்கு எந்த வாழ்வை கொடுத்திருக்கிறாரோ அந்த வாழ்வில் மகிழ்ச்சியாக வாழுங்கள். கர்த்தரின் சந்தோஷம் உங்கள் வாழ்வில் இருக்கும். ஆகவே தான் 13வது வசனத்தில் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பலனுண்டு சொல்லுவோமா? ஒரு எக்ஸசைஸ் செய்வோமா? கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். சொல்லுங்களேன். எனக்குள் வாழும் கிறிஸ்து என் சிந்தைக்குள் வருகிறார். சிந்தைக்குள் வரும் கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். கடவுளுடைய மகிழ்ச்சி, கிறிஸ்துவின் மகிழ்ச்சி எனக்குள் வருகிறது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. முதல் அதிகாரம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். 2வது அதிகாரம், கிறிஸ்துவின் சிந்தை. 3வது அதிகாரம், கிறிஸ்துவுக்காக குப்பை. 4வது அதிகாரம், கிறிஸ்துவின் மகிழ்ச்சி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பக்கத்தில் சொல்லுவோமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? பயப்படுறீங்களே. சேர்ந்து சொல்லுவோமா? சேர்ந்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்து உங்களுக்கு பலனாக இருப்பார். ஆமென்.